ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம சரவணங்கிட்ட வந்துட்டு மயில் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜியும் கதிரும் கூட இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ராஜிக்கு வந்துட்டு கதிர் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படிலாம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குல்ல மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம்மா பிடிக்காமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே, எப்படி இருக்க போதும்னு நினச்சேன், பரவாயில்ல அவன் இவ்வளோ தூரம் செய்கிறானா அப்படின்னு சரவணன் கேட்டுட்ருக்காங்க. மாமா நீங்களே இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குல்ல, இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு வர சம்பளத்தை அப்படியே மாமாட்ட கொடுக்காம நீங்கள் ஒரு பங்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கும் நீங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அங்கே சரவணன் வந்து தூங்குறாங்க. என்னடா இது நம்ம ஒன்று சொல்ல வந்தால் இப்படி தூங்குறாரே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தா நம்ம மீனாவும் செந்திலும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு பரவாயில்ல ராஜி வந்துட்டு இப்போ கதிரை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாளாட்டுக்கு, இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கள் அப்பாவை எது நடந்ததாச்சே, என்னமோ ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன் அப்படின்னு செந்திலும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து திடீர்னு பார்த்தா அவர் மீனா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 50வது பர்த்டே வரப்போகுது, நான் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க என்கிட்ட கூட அவங்களாம் பேசிக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே மயில் இருந்துட்டு சரவணை வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஏமாம்மா நைட்டு உங்ககிட்ட ஆசையாக நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு தூங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா சாரிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் சினிமாவுக்கு போனதோடு சரி, இப்போ எங்கேயுமே நம்ம போகிறதில்ல, என் ஃப்ரெண்டு வந்து ஹனிமூன்லாம் போயிட்டு வந்தாலாம், நம்மளும் கொஞ்சம் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதை போய் எப்படி அப்பாட்ட சொல்கிறது, சரி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு, பார்க்கலாம்.